ஹாய் மக்கள், எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய என்னாச்சு என்ற பாடல் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த பாடல் சின்ன சின்ன நல்ல கருத்துக்கள் சொல்கிற மாதிரியும் ஒரு மாதிரி ஜாலியான பாட்டு தான். இந்த பாட்டில் ஒரு லிரிக்ஸ் எழுதியிருப்பேன் அப்படின்னால், என் உடலோ சதைகள் தைத்த எலும்பு கூடு, அதிலே உறங்கும் உயிரோ ஆணி வேறு, அடடா மனித மனதில் ஆசை நூறு, அதை அறியா எனக்கு பாவை என்று பேரு. சீதையின் மனமறைந்து ராவணன் தொடமறந்த காதலும் கல்லறை என்று ஆனது, இந்த பாவியின் மனம் அறியா பாவியே கேள் என் நிலைமை, ஓவியன் கிழித்து வைத்த ஓவியம். என் கிழிந்த மனதை சிறு கிளிகள் கொத்த, அதன் பசியை அறிந்து நான் மறந்தேன் கத்த. கோடை காலக்கா வேறி போல என் கண்ணும் நீரின்றி வெற்ற வெற்ற, அழுக்கில் விழுந்த விதை மலைக்கு முளைத்ததடி, வலைக்குள் விழுந்த கிளி பறக்க துடிக்குதடி, ஏறு மயில் மகனும் மாறு உருவெடுத்து காதல் மொழி பயின்ற கதையும் கலக்கமடி என்று இருப்பேன். இதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள்ட உடல் பார்த்தீங்கன்னா சதைகளால் வச்சு தச்சப்பட்ட ஒரு எலும்பு கூடு தான் எங்களோட உடம்பு. இந்த உடம்புல உறங்குற உயிர் தான் இதுக்கு ஆணிவேர். உயிர் இல்லாமல் போச்சுன்றால் உடம்பை கொண்டே வச்சு எரிச்சிட்டு போயிடுவாங்க, வீட்டை விட வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதான் இந்த உடல். உயிர் தான் ஆணிவேர். உயிர் தான் நீ செய்யற நல்லது பாவம் புண்ணியம் எல்லாம் அதில் தான் செய்யணும். ஸோ அப்போ அந்த உயிர் இல்லாமல் போனால் விபத்தில்லை. ஸோ உயிர் தான் ஆணிவேர். அடடா மனித மனதில் ஆசை நூறு. மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஆசை, உங்களுக்கு மாசம் எனக்கு மாசம் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அப்படின்னா வீடு கட்டணும், கார் ஓட்டணும், அடுத்தவனோட 10 மடங்கு காசு செலவழிக்கணும், காசு இருக்கணும், எல்லாம் ஆசை. இன்னொருத்தர் நல்லா வரக்கூடாது, நல்லா இருந்தா அவனை எப்படி கீழே பிடிச்சு இழுக்கணும், எப்படி பிளாக்மெயில் பண்ணணும், அப்படி கணக்கு விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு மனிதன் ஆசை. அடடா மனித மனதில் ஆசை நூறு, அதை அறியா எனக்கு பாவை என்று பேருது. நீ அதை அறியாம இருந்தீங்கன்னா பாவை என்றுவாங்க. பாவைன்னா பொம்மை. அட இதனடா பொம்மை, இதனடா ஒரு சடலம், இதனடா ஒன்றுமே தெரியாத ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க, ஒரு பொம்மைன்றாங்க. அதை அறியா எனக்கு பாவை என்று பெயர். சீதையின் மனம் அறிந்து ராவணன் தொடமறந்த காதலும் கல்லறை என்று ஆனது. அதாவது சீதை தனக்கு வேணாம்னு சொல்றாள், தன்னை பிடிக்கலன்னு சொல்றாள்ன்றதுக்காண்டி ராவணன் தொடவே இல்லை. ஸோ அப்படி தொடாம இருந்தவன் எவ்வளவோ புனிதமானவன் தன்னுடைய மனைவிக்கு. அப்ப ராவணன் தொடமறந்த காதலும் கல்லறை என்று ஆனது, இந்த பாவியின் மனம் அறியா பாவியே கேள் என் நிலைமை, ஓவியன் கிழித்து வைத்த ஓவியம். இந்த பாவின் மனத்தை அறியாத பாவிய கேள். இந்த மனம் ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்ச ஒரு ஓவியன், அந்த ஓவியத்தை கிழிச்சு விட்ட மாதிரி இந்த இறைவன் இந்த மனதை லைட்டை கிழிச்சு விட்டுருக்கான். ஸோ கிழித்து வைத்த ஓவியம். என் கிழிந்த மனதை சிறு கிளிகள் கொத்த, அதன் பசியை அறிந்து நான் மறந்து போனன் கத்த. அதாவது கிளிகள் பசியில இந்த கிழிந்த இதயத்தை கொத்துறாப்பா. எனக்கு ஆல்ரெடி பெயின் கிழிஞ்சு போயிருக்குது, அதை இன்னும் கொத்த எனக்கு இன்னும் நோகுது. ஆனா கிளிக்கு அது சாப்பாடா போகுது, பசிக்குதுன்றதால நான் கத்தாம இருக்கிறேன். அப்படித்தான் இன்னொருத்தன் ஹேர்ட் பண்றான் என்றால், உனக்கு சரியான ஹேர்ட்ஸ் உங்களை ஒருத்தன் கஷ்டப்படுத்தினோம் என்றாலோ, உங்களை யாரும் கஷ்டப்படுத்தினாலோ, நீங்கள் அதை கேட்டும் கேட்காம சத்தம் போடாம இருக்கிறீங்களா, அதுக்கு காரணம் சரி அவன் ஹேர்ட் பண்ணாலும் அவன் நல்லா இருக்கட்டும், அவள் ஹேர்ட் பண்ணாலும் அவள் நல்லா இருக்கட்டும், இதுதான் ரீசனா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் லீட் பண்ண அப்படின்னால், என் கிழிந்த மனதை சிறு கிளிகள் கொத்த, அதன் பசி அதுக்கு எதுவும் தேவை இருக்குதாக்கும், அதெல்லாம் கொத்து போட்டு நான் மறந்து போனேன் அப்பா கத்துறதுக்கு. கோடை கால காவேரி போல என் கண்ணும் நீரின்றி வெற்ற வெற்ற. கோடை காலத்துல எப்படி நீர் தேக்கம் எல்லாம் வெற்றி போகுமோ அப்படி என் கண் வெற்றி போச்சுது. இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு ஏளிக்கைகள் கேளிக்கை எல்லாம் பார்த்து, அதனால தோண்டு போகக்கூடாது, எல்லாமே நார்மலா லைஃப்ல வரும். ஸோ அதில் இருப்பேன் அப்படின்னால், என் கோடை கால காவேரி போல என் கண்ணும் நீரின்றி வெற்ற வெற்ற, அழுக்கில் புதைந்த விதை மலைக்கு முளைக்குதடி. ஒரு அழுக்குல விழுந்த விதியை நினைச்சு நீ அழுக்க நினைச்சேன்டா மழை பெய்ய அது முளைக்கும். அது நல்லதா இருந்தா முளைக்கும். ஸோ நல்லவர்கள் ஒருபோதும் இறந்து போவதும் இல்லை. அதர்மம் தலை தூக்கினாலும் தர்மம் ஒரு நாள் வெல்லும். தெரியுமா? உண்மை ஒரு நாள் வெல்லும். சரியா? உலகம் உறக்க உன் பெயர் சொல்லும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. வலைக்குள் விழுந்த கிளி பறக்க துடிக்குதடி, ஏறு மயில் மகன் மாறு உருவெடுத்து காதல் மொழி பயின்ற கதையும் கலக்கமடி என்று இந்த பாடல் இருப்பேன். ஸோ என்னாச்சு என்ற ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்குது சரிகமா மியூசிக் சேனல்ல. ஸோ மறக்காம எல்லாருமே மக்களே போய் பாருங்கோ. நன்றி, வணக்கம்.